அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு அத்தியாயம் 17. அப்பாவின் பாதுகாப்பு கிடுக்குப்பிடி நிறைந்த இரகசிய போலீஸ் அலுவலக அறையில் கூடியிருந்த 3 அதிகாரிகளிடமும் இறுக்க நிலை தெரித்தது. தன்னிருக்கையில் முழுவதுமாய் சாய்ந்திருந்த துணை கமிஷனர் முகவாயில் கை வைத்து கொண்டு கன்னத்தை தடவியபடி விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் இருந்த அகலமான ஜன்னலின் வழியே வெளியே பார்த்தபடி நின்றிருந்த முதன்மை இன்ஸ்பெக்டர் டெவேரேனர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது விளங்கியது. அப்பாவின் எதிரில் வரவேற்பாளர் நாற்காலியில் யாரோ 4 பேர் வந்து ரணமாய் உலுக்கிவிட்டு சென்றது போன்ற தளர்ச்சியில் அமர்ந்திருந்த வக்கீல் கைட்ஸ்கில் என்ன 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 தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், எத்தனை தைரியம் இருந்திருக்க வேண்டும் என்று அமிலமாய் எரிந்து கொண்டிருந்தார். ஏதோ சம்பவம் கைட்ஸ்கில் மனதினை அதன் கருவறை உலுக்கி உள்ளது. இப்பொழுது திரும்பிய டெவேரேனர் என்னை பார்த்து சிரித்ததில் வரவேற்பை விட எப்படி கேலிப்படுத்தப்பட்டுள்ளோம் என்னும் உணர்வே மிகுந்திருந்தது. திரு கைட்ஸ்கிலுக்கு இன்று காலை வினோதமான ஆச்சரியமான கடிதம் ஒன்று வந்துள்ளது சார்லஸ் என்று நடந்துள்ள சம்பவத்தின் முக்கிய சாராம்சத்தை மட்டும் சொல்லும் இலக்கில் சற்றே துரித கதியில் என்னிடம் பேசினார். அக்ரோட்டோபோலஸ் என்பவரிடமிருந்து. இவரும் லியோனட்டை போல உணவக சங்கிலி ஒன்றின் முதலாளி. மிக முதியவர், பிறப்பால் கிரேக்கர். தன்னுடைய வாலிப வயதில் அக்ரோட்டோபோலஸ் இருந்த போது லியோனட் இவருக்கு நெருக்கமான நண்பராக இருந்து பல உதவிகள் செய்துள்ளார். தன்னை இவ்வளவு பெரிய செல்வந்தராக ஆக்கியது லியோனட்டின் உதவி மட்டுமே என்பதில் ஆழமான நன்றி கொண்டு இருந்திருக்கிறார் இவர். நன்கொடை, தருமம் என்னும் நல்ல காரியங்களை பரோபகாரியுமாவார். இதனால் லியோனட்டும் அக்ரோட்டோபோலஸ் மீது பரிபூரண நம்பிக்கையும் உளம் சார்ந்து ஒப்படைப்பும் கொண்டு வாழ்ந்திருக்கிறார். துணை கமிஷனர் இவ்விதமாய் சுருக்கத்தை சொல்லி முடிக்கவே காத்திருந்தது போல கதறினார். கைட்ஸ்கில் இத்தனை சந்தேக குணமும் இரகசிய நடவடிக்கையும் உள்ளவராய் ஒரு கணம் கமிஷனர் ஒரே ஒரு கணம் கூட நாம் லியோனட்டை நினைத்தது கிடையாது. நாகரிகமற்ற மனிதன். ஆமாம், இப்படி சொல்வதில் தப்பே இல்லை. அதுதான் அந்த குள்ளருக்கு மிக பொருத்தம். நாகரிகமற்ற மனிதன். திரு கைட்ஸ்கில் என்ற அப்பா எதனாலோ வக்கீலுக்குள் ஏற்பட்டுள்ள ரணத்திற்கு மருந்து போடுவராய் வயதானாலே மனமும் மூளையும் மெதுவாய் வழுக்கி இளமை கால நாட்களில் போய் நிற்கும். இளமையிலிருந்து பழகி வரும் மனிதர்களையே உத்தமர்களாய் எண்ணி விரும்பும் என்றார். நானும் லியோனட்டின் இளமை கால நண்பன்தான் கமிஷனர். அவரின் அத்தனை சட்டப்பணிகளும் 40 ஆண்டுகளுக்கும் மேலாய் என் கைகளில் தான் இருந்திருக்கின்றன என்ற வக்கீல் சரியாய் சொன்ன போனால் 43 வருடங்கள் 6 மாதம் எவ்வளவு முக்கியத்துவம் தந்து உடனுக்குடன் தாமதமே இன்றி அவருடைய நீதிமன்ற பணிகளை முடித்து தந்துகிறேன் தெரியுமா என ஆதங்கப்பட்டு நிறுத்தினார். முதன்மை இன்ஸ்பெக்டர் மறுபடியும் கேலி சிரிப்பினை உரித்து அடங்கினார். எதற்காக இத்தனை அதிர்வு என்று வக்கீல் கைட்ஸ்கில்லை பார்த்தேன். என்ன ஆயிற்று திரு கைட்ஸ்கில்? வக்கீல் பேச முந்த கையமர்த்தி அடக்கி துணை கமிஷனர் விளக்கலானார். லியோனட் இட்டு வந்துள்ள சில இரகசிய பணிகளையும் அறிவுறுத்தல்களையும் மறுப்பின்றி கீழ்ப்படிந்து நிறைவேற்றி வந்துள்ளதாய் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அக்ரோட்டோபோலஸ். இது பல வருடங்களாய் அவர்கள் இருவருக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் இடம்பெற்று வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு முன்னால் கூட தான் இறந்ததும் தாமதமின்றி கைட்ஸ்கில்லுக்கு அனுப்பிவிடும்படி அறிவுறுத்தி ஒட்டப்பட்ட ஒரு உரையினை தன் உயிர் நண்பனான அக்ரோட்டோபோலஸிடம் கொடுத்து அன்பு கட்டளை இட்டிருக்கிறார் லியோனட். அக்ரோட்டோபோலஸ் முதலில் இறக்கும் பட்சத்தில் லியோனட்டுக்கும் மிகவும் பிரியமான அக்ரோட்டோபோலஸின் மகன்
அதே கட்டளைகளை செய்து முடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். தான் நிமோனியா வியாதியால் மிகவும் அவதிப்பட்டு வருவதாலும் மேலும் லியோனட்டின் மரண செய்தி நேற்று மதியம்தான் அறிய நேர்ந்தது என்பதாலும் தாமதம் ஏற்பட்டுவிட்டது என குறிப்பிட்டு தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்டும் கொண்டுள்ள அக்ரோட்டோபோலஸ் அந்த ஒட்டப்பட்ட உரையை நம் வக்கீலுக்கு அனுப்பியுள்ளார். அது இன்று காலை கைட்ஸ்கில் கைக்கு கிடைத்துள்ளது. இப்படி அப்பா சொன்ன கதைக்கு சட்டப்படி கையாளப்படாத தவறான அணுகுமுறை என்று இதுவரை எனக்கு விளக்கப்படாமல் இருக்கும் நடந்துள்ள ஏதோ ஒன்றினை விமர்சித்து காட்டினார் வக்கீல். அப்பா வக்கீலை பார்த்து பரிதாப சிரிப்பு ஒன்றினை உதித்தபடி உரையை பிரித்து அதன் சாராம்சத்தை படித்த கைட்ஸ்கில் அது லியோனைட் சம்பந்தப்பட்டது என்பதையும் எனவே வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் தருணத்தில் நமக்கு தெரிவிக்க வேண்டியது சட்டப்படி அவசியம் என்றும் கருதி இங்கு வந்தார் என்று சொல்லி என் யூகத்துக்கு இடம் தருவது போல் சில நொடிகள் நிறுத்தி பின் அக்ரோட்டோபோலஸின் விளக்க கடிதத்துடன் உரையுள் இருந்தது. உயில் லியோனைட் மற்றும் சாட்சிகள் கையொப்பமிட்டுள்ள உயில் என முடித்தார். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு வெளியிட்ட நான் கடைசியில் உயில் கிடைத்ததே என மெலிதாய் புன்னகைத்தேன். என்னை கண்கள் சிவக்க பார்த்த கைட்ஸ்கில் இது அந்த உயில் கிடையாது சார்லஸ் என்று ஏறத்தாழ குறைத்தார். லியோனட்டின் விருப்பப்படி சொத்தினை அவர் பிரிக்க விரும்பிய எண்ணப்படி நான் வடித்து தந்த உயில் கிடையாது இது. அவர் கைப்பட எழுதிய உயில் இது. சட்டப்படி மிக ஆபத்தான செயல் துணிந்து நிறைவேற்றியுள்ளார். என்னை முழு முட்டாளாக்கி தன் பணியை முடித்து கொண்டுள்ளார் கிழல் லியோனைட். பழிக்கக்கூடாது என்று இப்போது வாய் திறந்தார் டிவேரனர். கைட்ஸ்கில்லுக்கு ஆறுதல் சொல்லும் எண்ணத்தோடு வயதாக இப்படி சில கோமாளித்தனங்கள் நிகழ்ந்து விடுகின்றன, வேண்டுமென்றே செய்திருக்க மாட்டார். சில பயங்கள் இப்படி செய்ய தூண்டிருக்கின்றன. மற்றபடி உங்களை முட்டாளாக்க வேண்டும் என்னும் எண்ணம் கனிவே உருவாய் வாழ்ந்துள்ள அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இதற்கு கைட்ஸ்கில் பதிலேதும் சொல்லாமல் வெறுப்பாய் காற்றினை உள்ளிழுத்தார். விஷயத்தையும் உயிலின் சாரையும் தொலைபேசி மூலம் வக்கீல் சொன்னதும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இங்கு வர சொன்னேன். உனக்கும் தகவல் தந்து வரவைத்தேன் என்றார் அப்பா. நடந்துள்ள விவரம் எனக்கு கொஞ்சமாய் கிடைத்தது. இது இம்மூன்று அதிகாரிகள் சம்பந்தப்பட்டது. எனக்கு அவசரமா தெரிவிக்கப்பட வேண்டிய அத்தியாவசியம் ஏதும் இல்லை. அதனால் நான் ஏன் வரவேற்கப்பட்டுள்ளேன் என்பது எனக்கு விளங்கவில்லை. அது மட்டுமல்ல, இப்போதைக்கு கையில் உள்ள ஒரே கையெழுத்தான உயில் இதோ இப்புத்தகம் புது உயில்தான். இதை வைத்துக்கொண்டு மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம். லியோனைட் பணத்தை எப்படி பங்கு போட்டிருந்தால் யாருக்கு என்ன? இச்சிந்தனையால் இது என்ன வேறு உயலா என்றேன். அதாவது சொத்தினை இதுவரை நாம் கேள்விப்பட்டது போலல்லாது வேறு விதமாய் பிரித்து விளக்கும் உயிலா? ஆமாம் என்றார் கைட்ஸ்கில் அழுத்தமாய். துணை கமிஷனர் போலீஸ் பார்வையால் என்னை நேருக்கு நேராய் துளைத்தார். டெவேரேனரோ என்னை பார்க்க வேண்டாம் என்பது போல காரணமாய் வேறு திசை பார்த்தார். இப்படி செய்வதால் இவ்விரு அதிகாரிகளும் ஏதோ எனக்கு முக்கியத்துவம் தருவதாய் பட்டது. அப்படித்தான் இருக்க வேண்டும். தகவல் அனுப்பி வர செய்துள்ளார்களே. என்னை சிறு படபடப்பும் பரபரப்பும் தொற்றிக்கொண்டன. இரு அதிகாரிகளின் போலீஸ் மோப்ப மூலையிலும் ஒரே நினைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரே நினைப்பு, நான் காரணம் அறியாத ஒரே நினைப்பு. என்னை குறிப்பார்த்திருந்த இந்த அமைதியை கலைக்க என்னிடம் இதுவரை நீங்கள் தந்திருக்கும் இப்புது தகவல்கள் அனைத்தும் நான் சம்பந்தப்படாதவை என கை கழுவி விடுவது போல பேசினேன். ஆனால் இன்னமும் அப்பா என்னை பார்த்து கொண்டே இருந்தார். இன்ஸ்பெக்டர் என்னை பார்க்காமலே இருந்தார். இவை பத்தாதென்று எனக்குள் விளைந்திருந்த இறுக்கத்தை இன்னும் இருக்கும்படி உங்களுக்கும் சோஃபியாவுக்கும் நல்ல சிநேகிதம் இருக்கிறது இல்லையா என்றார் கைட்ஸ்கில். தான் இருந்த கோபநெடி குறையாமல்
என்னால் இக்கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. ஊரறிந்த விஷயமன்றோ இது? அவரே தொடர்ந்தார். லியோனைட் தனது சொத்தினை பகிர்ந்து, இதோ இந்த புது உயிலில் குறிப்பிட்டுள்ளது இனி ரகசியமாக இருக்க இயலாது. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஆவணம் செய்ய வேண்டும் என்பது என் நிலை என்ற கைட்ஸ்கில் மீண்டும் இப்பொழுது என்னிடம் கேட்ட கேள்வியையே கேட்டார். நான் அவளை திருமணம் முடிக்க எண்ணியுள்ளேன் என்றேன் நான். ஆனால் இப்போதுள்ள கலைபுரம் முடியும் வரை அவள் எங்கள் திருமணம் பற்றி பேசப்போவதில்லை. வழக்கு முடியும் வரை காத்திருக்க அவள் நினைப்பது வெகு சரி என்ற வக்கீலின் வாதத்தை ஒதுக்கி தள்ளி, எத்தனை நாள் தான் காத்திருப்பது என்னும் ரீதியில் பதிலளித்தேன். இருந்தாலும் இந்த வாக்குவாதத்துக்கு இது தளமில்லை, ஆகையால் நிறுத்தி கொண்டோம். சார்லஸ், இந்த உயில் என்று புதிதாய் பிறந்துள்ள உயிலை காற்றில் ஆட்டி பேசிய கைட்ஸ்கில் கடந்த வருடம் நவம்பர் 29 அன்று கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி லியோனைட் தன் மனைவிக்கு 1,00,000 பவுண்டுகளை எழுதி வைத்துள்ளார். மீதியுள்ள அத்தனையும் என்று அவர் என்னை நோக்கும் பொழுது வேறெங்கோ பார்த்து கொண்டிருந்த டிவேரனர் உட்பட மூவரும் என்னை கூர்மையாக பார்க்க, குண்டுமணி விடாமல் மீதி உள்ள அத்தனை சொத்தையும் தன் ஒரே பேத்தியான சோஃபியாவின் மீது எழுதி வைத்து விட்டார். எனக்கு மூச்சு முட்டியது. உள்ளே இழுத்த மூச்சு காற்றை வெளியே விட முடியவில்லை. சில நிமிடங்கள் முன் என்னை பார்த்த மூவரும் காட்டிய பாவனைகளின் காரணம் இதுதான் என கொஞ்சமும் நான் எதிர்பார்க்கவில்லை. என்ன அசாதாரணம்! இப்படி இது சாத்தியம்? என்ன காரணம்? நான் விக்கித்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். உயிலோடு கூட லியோனைட் எழுதி வைத்துள்ள கடிதத்தில் தீர்க்கமாய் விளக்கியிருக்கிறார் என்ற அப்பா அவர் மேஜையில் நடுநாயகமாக வைக்கப்பட்டிருந்த தாள் ஒன்றினை எடுத்தார். திரு கைட்ஸ்கில் இதனை சார்லஸினை படிக்க சொல்வதால் சட்ட பிரச்சனை ஒன்றுமில்லையே என கேட்க, நான் உங்கள் கைகளில் என அழகாக பச்சை கொடி காட்டினார் கைட்ஸ்கில். அப்பாவிடமிருந்து கடிதத்தை பெற்றேன். சிறு நடுக்கத்துடனான போக்கில் வரிகள் ஓடியிருந்தன. திருமிகு கைட்ஸ்கில், கடிதத்தை படிக்கும்போது நீங்கள் திகைத்து போகலாம், என் மேல் வெறுப்பு கொள்ளலாம். ஆனால் வலுவான காரணங்களால் தான். உங்களுக்கு தேவையற்றதாய் படும் ஒரு வகை இரகசிய தன்மையில் நான் நடந்து கொண்டுள்ளேன். அக்காரணங்களை விளக்குகின்றேன். தனிநபர் துதி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதால் நான் முழு நம்பிக்கை கொண்டவன். எல்லா குடும்பத்துக்கும் கூட இது பொருந்தும். குடும்பங்களில் ஒரு வலுவான மனதளவில் வலுவான குடும்பத்தில் பாசம் கொள்வதில் வலுவான குடும்ப அங்கத்தினரின் நல்வாழ்வில் வலுவான என்னும் கோணத்தில் கொள்ளவும் ஒவ்வொருவர் அவர்தான் குடும்பத்தை கவனிக்க வேண்டும். ஏனையவர்களின் சுமைகளையெல்லாம் தாங்க வேண்டும். அனைவரையும் கரை சேர்க்க வேண்டும் என்பது எழுதா விதியாகிவிடும். அவரும் அவருக்கே உரித்தான இரக்க சுபவத்தால் இந்த விதியிலிருந்து விடுத்து கொள்ள மாட்டார். என் குடும்பத்தில் நான் அந்த சுமை தாங்கி எத்தனை சுமைகள் தாங்கியுள்ளேன் தெரியுமா? லண்டனுக்கு வந்து படாத கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் பட்டு முன்னேறினேன். என் தாயாருக்கு பக்கபலமாய் நின்றேன். எங்கோ ஸ்மிர்னா மாகாணத்தில் கிடந்த என் தாத்தா பாட்டிமார்களை கவனித்துக் கொண்டேன். சட்டத்தின் பிடியிலிருந்து கடுமையாய் குற்றம் சாட்டப்பட்டிருந்த என் சகோதரனை அரும்பாடுபட்டு மீட்டேன். என் கண்மணியாய் நினைத்து வளர்த்த தங்கையின் படு மோசமான திருமண வாழ்விலிருந்து அவளுக்கு விடுதலை பெற்று தந்தேன். இன்னும் பல 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 இன்னும் இன்ப சுமைகளாய் தான் கருதினேன். கடவுள் எனக்கு மிக பிரமாதமாக நீண்ட ஆயுளை தந்தான். இவ்விதமாய் என் உறவுகளை, என் குழந்தைகளை, அவர்களின் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ள என் உறவுகள் பல நான் பெற்றெடுத்த குழந்தை உட்பட இறப்பின் கோரப்பிடிக்குள் சென்று விட்டாலும் மிச்சமுள்ள அத்தனையும் நான் பூரித்து பூரித்து பார்த்து ரசிக்கும் வண்ணம் என் கூரைக்குள்ளேயே வந்துவிட்டன. ஆனால்
என் நம்பிக்கைப்படி நான் இறந்ததும் என் சுமை அத்தனையும் இன்னொரு சுமை தாங்கியின் தோள்களில்தான் இறக்கி வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எந்த குடும்பமானாலும் சுமையேற்க என்று ஒரு தனி நபர் வேண்டும் 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 வேண்டும். என் சொத்து முழுவதையும் என் உறவுகளுக்குள் சமமாக பகிர்ந்து கொடுத்து விடலாமா என நான் எனக்குள்ளேயே விவாதம் செய்து பார்த்ததுண்டு. எந்த அளவுகளை வைத்து சமமான பங்கீட்டு என்பதை நிர்ணயிப்பது எனக்கு விளங்கவில்லை. ஆனால் இந்த விவாதத்தையும் மீறி தனி நபர் ஒருவரை எனக்கு பிறகு குடும்ப சுமைகள் அத்தனையும் சலிக்காது சுமந்து வழிநடத்தும் உரிமையாளராக ஆக்குவதிலேயே நான் நம்பிக்கை கொண்டேன். கூர்ந்து கவனித்து வந்ததில் என் இரு மகன்களும் இந்த புனித பதவிக்கு ஏற்றவர்களாக தேர்வாகவில்லை. என் கண்ணான ரோஜர் நிர்வாகத்திறனற்று எதற்கும் உணர்ச்சி வசப்படும் வகையில் உள்ளான். இதனால் என்ன இக்கட்டை எதிர்கொள்ளும் வகையிலும் பிலிப்புக்கு அவன் மீது குடும்பத்தின் மீதும் என்றுமே நம்பிக்கை இருந்தது கிடையாது. அவனுக்கு வாழ்க்கையின் நிழல்களில் இருந்து விலகியே இருந்துவிட வேண்டும். ஆஸ்டஸ் சின்னவன், குடும்பம் என்றால் விளங்காத பாலகன். இவனும் ஜோசப்பைனும் அன்பாய் யாரும் பேசினால் அப்படியே நம்பி அவர்கள் கைப்பாவைகளாகி விடுவார்கள். முதிர்ச்சியற்றவர்கள். நான் எதிர்பார்க்கும் அனுகூலமான தகுதிகள் செறிந்து மிளிர்வது சோஃபியா மட்டுமே. அவளுக்கு சரியாய் வேலை செய்யும் மூளை உள்ளது. சமயோஜித மனோதிடமும் உள்ளது. குடும்பத்தாரிடையே நடுநிலையான நோக்கம் உள்ளது. நேர்மை உள்ளது. பரோபகார உதவி மனப்பான்மை இருக்கிறது. பிறர் வாழ வேண்டும் என்னும் ஆத்மா உள்ளது. ஆகையே சோஃபியாவிடம் மனப்பூர்வமாக குடும்பத்தின் நல்வாழ்வையும் எனக்காக தன் வாழ்வை துறந்து குடும்பத்தை காத்து வரும் மதிப்பிற்குரிய எடித் ஹெவ்லண்டின் நல்வாழ்வையும் ஒப்படைக்கிறேன். இக்கடிதத்தோடு இணைத்துள்ள ஆவணத்தில் சோஃபியாவிடம் நான் குடும்பத்தையும் சொத்தினையும் எழுதி வைப்பதை விவரித்துள்ளேன். ஆனால் திருமுகு கைட்ஸ்கில் உங்களை வஞ்சித்து விட்டதாய் நீங்கள் நினைக்கவிருப்பதை எப்படி இல்லை என விவரிப்பது என்றுதான் எனக்கு விளங்கவில்லை. நான் சொத்தினை எப்படி பிரிக்கப் போகிறேன் என ஆளுக்காலு யூகித்து கொள்ள ஒரு வழி இருந்துவிடக்கூடாது என்பதில் நான் எச்சரிக்கையாயிருந்தேன். அதே சமயம் நான் இருக்கும் வரை சொத்து முழுவதும் சோஃபியாவுக்கு எழுதப்படவிருப்பதையும் இரகசியமாக நினைத்தேன். இவ்விரு காரணங்களால் தான் உங்களை வேறு விதமாய், அதாவது எல்லோருக்கும் சொத்து பகிர்ந்தளிக்கப்படுவது போன்ற விதமாய் உயில் தயார் செய்ய சொன்னேன். மன்னிக்கவும். குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் அழைத்து நான் உட்கார்ந்த மேசையிலிருந்து பல அடி தூரம் தள்ளி நிற்க செய்து நீங்கள் வடித்து தந்த உயிலை அவர்கள் அனைவரும் கேட்கும் வண்ணம் சத்தமாய் படித்தேன். ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் ஸ்திரப்படுத்த அந்த உயிலை மேஜை மீது வைத்தேன். இரு வேலையாட்களையும் சாட்சி கையொப்பமிட அழைத்தேன். உயில் தட்டச்சு ஆகியிருந்த ஆவணத்தின் கீழே உள்ள இடத்தில்தான் இவர்கள் இருவரும் கையொப்பமிட வேண்டும். அவர்கள் கையொப்பமிட வரும்போது உயிலின் மேற்பகுதி அவர்களுக்கு தெரியாமல் இருக்க என ஏதோ ஒரு தாளை வைத்து மறைக்கும் சாக்கில் ஒரு சிறு பரபரப்பை ஏற்படுத்தி அவர்கள் கவனத்தை கலைத்து மூடிய தாளை தூக்கி நான் காட்டிய உயிலின் கீழ்ப்பகுதி இதோ உங்கள் கைகளில் இப்பொழுது தவழும் என் கையெழுத்து பிரதி உயிலின் கீழ் பகுதியாகும். நீங்கள் தட்டச்சு செய்து தந்த நான் எல்லோருக்கும் கேட்கும்படி வாசித்த உயிலின் கீழ்பாகம் அல்ல. இதில்தான் நானும் கையொப்பமிட்டிருந்தேன். ஆனால் அவர்களும் சந்தேகத்துக்கிடமின்றி கையெழுத்திட்டு சென்றனர். ஆக நீங்கள் தயாரித்த உயில் கையெழுத்தாகவில்லை. நான் கைப்பட எழுதிய உயில் கையெழுத்தானது. எதனால் இந்த வலையை பின்னி நடத்தி காட்டினேன் என சொல்லத் தெரியவில்லை. ஆனால் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன், மன்னிக்கவும். உங்களை ஏமாற்றி இருட்டில் நிறுத்தியதற்கு மிக வயதான ஒரு கிழவன் சில ரகசியங்களை காப்பாற்ற நினைத்ததன் விளைவு இது என கருதி ஆறிவிடுங்கள். இத்தனை வருட காலமாக முழு நம்பிக்கையுடனும் ஈடுபாடுடன் என் அத்தனை சட்ட சிக்கல்களையும் முன்னின்று முடித்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. திருமிகு கைட்ஸ்கில். இதனை சோஃபியாவிடம் தந்துவிடவும். குடும்பத்தை கண்காணித்து கொண்டு காத்து கொண்டு அவளையும் நல்ல வாழ்க்கையும் வாழச் சொல்லவும்.
எப்பொழுதும் உங்கள் உண்மையான அரிஸ்டைட் லியோனைட். இந்த பாராட்டும்படியான கடிதத்தை மிகுந்த ஈடுபாட்டோடு மூவருக்கும் கேட்கும் வண்ணம் படித்து முடித்தேன். அசாதாரணம், அசாதாரணம் என்று கைட்ஸ்கில்லை போலவே நானும் பிரமித்து போனேன். பயங்கரமான அசாதாரணம், மனிதரா இவர் என சிவந்தார் கைட்ஸ்கில். கைட்ஸ்கில், முதலில் ஆறுங்கள் என ஆறுதல் சொன்ன அப்பா, லியோனைட் அப்படித்தான், இல்லை என்றால் 70 வருடங்களுக்கு மேலாக நிர்வாக வெற்றி காண இயலுமா? லியோனைட் ஒரு கடினமான மனிதர். நடப்பவற்றை ஒருவருக்கும் தெரியாமல் நடத்தி முடிக்கும் கிங்கர். 1-2 காரியங்களை அல்ல, தான் செய்யும் எல்லா காரியங்களையும் யாரும் எதிர்பாராமல் முடிப்பதில் மட்டுமே நம்பிக்கை மிகுந்தவர். அவர் வெற்றியின் ரகசியமாக கருதியது இந்த அணுகுமுறையைத்தான். ஒரு வகை குரூர அணுகுமுறை. அது சரி துணை கமிஷனர், இந்த அணுகுமுறையை யாரிடம் காட்ட வேண்டும் என்பதில்லை என்று டெவரேனர் தான் தொழில் ரீதியாக முட்டாளாக்கப்பட்டுள்ளதை தாழாமல் துடித்த கைட்ஸ்கில்லின் நிலைமையை காண சகியாது இவ்வாறு பேசினார் முதன்மை இன்ஸ்பெக்டர். எத்தனை வழக்குகளை நெம்பி எடுத்திருப்பார் கைட்ஸ்கில். எனினும் துவண்டு விட்டார். எனில் அவர் படும் வேதனை சொல்லி மாளாதது. கைட்ஸ்கில் அண்ட் கம்பெனி மதிப்பிற்குரிய ஒரு நிறுவனம். சட்ட விரோதமான எந்த ஒரு வழக்கினையும் எடுத்துக்கொள்ளாத மரியாதைக்குரிய நிறுவனம். அதனை லியோனைட் ஏமாற்றிருக்கிறார் என்றார் டெவரேனர். கைட்ஸ்கில், உங்களை போன்ற நேர்மையான 6-7 வக்கீல் நிறுவனங்களோடு ஆலோசனை பெற்று வாழ்ந்திருக்கிறார் லியோனைட். அது தெரியுமா? ஆக அவர் யாரையும் நம்பவில்லை, நம்பியது இல்லை, தன்னை மட்டுமே நம்பி வந்துள்ளார். ஹோ, எத்தனை குரூர எண்ணம் கொண்டு! ஆனால் சிரித்தபடி ஒருவர் விடாமல் அனைவரையும் முழுதுமாய் கவர்ந்து நிம்மதியாய் வளைய வந்திருக்கிறார். தலையை 2 கைகளாலும் கெட்டியாக பிடித்தபடி தரையையே பார்த்து அமர்ந்திருந்தார் கைட்ஸ்கில். அப்பா வழக்கில் ஓர் எதிர்பாரா திருப்பம் வந்துள்ளது என்னும் அளவில் மட்டுமே எதையும் நெஞ்சு வரை வாங்காது அமர்ந்திருந்தார். டெவரேனர், நாம் முட்டாள் என மறுபடியும் பேச ஆரம்பித்தார். யார் நிஜ ஓயிலை கொள்ளையடித்திருப்பது, யார் உயிரோடு விளையாடியிருப்பது என்று நாம் லியோனைட்டை தவிர உலகில் உள்ள அனைவரையும் சந்தேகப்பட்டு விசாரித்து குழம்பிக் கொண்டிருக்க, கடைசியில் உயிர் குழப்பத்திற்கான காரணகர்த்தாவே அந்த கருப்பு குள்ளங்கிழம்தான் என்னும்போது துப்பறியும் சரித்திரத்திலேயே யாராவது நம்மை போல முட்டாளாக்கியிருப்பார்களா என்பது சந்தேகமே. ஜோசப்பின் அதிமேதாவியாய் சிரித்து, முட்டாள் போலீஸ், கையாலாகாத கூட்டம் என்று அறிவித்தது நினைவில் வந்தது. உயிலின் கதையை அறிந்து வைத்தது சொல்லியிருப்பாளோ? ஆனால் அன்று உயில் கையெழுத்தான அறையில் ஜோசப்பின் இல்லையே. ஒருவேளை அவள் அருகில் ஏதேனும் கதவிடுக்கில் நின்று கொண்டு ஒட்டு கேட்டு கொண்டிருந்ததாக வைத்து கொண்டாலும் தன் தாத்தா இப்படி ஒரு திட்டத்தை நிறைவேற்ற உள்ளார் என அவள் அறிந்திருக்க சாத்தியமே இல்லை. பின் எதை ஆதாரமாய் வைத்து அவள் போலீஸை முட்டாள் என வகைப்படுத்தினாள்? எதையுமே ஆதாரபூர்வமாய் அச்சிறுமி விளக்குவதால் எனக்கென்னவோ இந்த முழு கதையும், அதாவது போலீஸை முட்டாள் என அடையாளம் காட்டும் உயில் கதை முழுவதையும் அவள் அறிந்திருப்பாள் என்றே தோன்றியது. இந்த எண்ணத்தால் அவள் மீதும் ஒரு பயம் கலந்த மரியாதையும் அவள் உயிர் மீது ஒரு பயம் கலந்த திகிலும் கூடின. எல்லோரும் பேசாமல் இருப்பதால் நிலவிய அமைதியால் அறையப்பட்ட நான் நிமிர்ந்து கூர்மையாய் அதிகாரிகளை பார்த்தேன். அப்பாவும் டெவரேனரும் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அப்படி அவர்கள் பார்த்ததின் குணாதிசயம் எனக்கு விளங்காத நிலையிலும் என்னை அறியாமலேயே ஏதோ தற்காத்து கொள்ளும் தோணியில் இந்த சொத்து விவரம் குறித்து சோஃபியாவுக்கு எந்த விவரமும் தெரியாது என உளறினேன். மகன் என்றும் கருதாமல் நீ இப்படி பதில் கூறும்படி ஏதாவது கேள்வி எழுப்பினோமா என கேட்டார் அப்பா. என்னை பார்த்து கொண்டிருந்த சந்தேக பார்வையின் வீரியம் இன்னும் கூர்மையாக, இதனை எதேச்சையாய கேட்டாரா, இல்லை என்னை விசாரிக்க எழுப்பப்பட்ட முதல் கேள்வியாய் வைக்கிறாரா
என எனக்கு ஒரு படபடப்பு எழுந்தது. நான் தன்னிச்சையாக சொன்னேன். அவள் வானுயர ஆச்சரியப்படுவாள். ஓஹோ என்று துணை கமிஷனரும், அப்படியா என முதன்மை இன்ஸ்பெக்டரும், உண்மையாகவா என வக்கீலும் நான் சொன்னதற்கு பரிகாச கேள்விகளை வீசி மும்முனை தாக்குதல் நடத்தினர். ஆமாம், இதில் சோஃபியாவை சந்தேகப்படுவதோ இல்லை அவள் காதலாக இருப்பதால் என்னை மையப்படுத்துவதோ தேவையற்றவை. எல்லாம் லியோனட்டின் தீர்ப்பு என்று நான் 3 அதிகாரிகளின் ஐயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி முடித்ததும் அப்பாவின் மேஜையிலிருந்து தொலைபேசி அலறிற்று. யாரது என்று அப்பாவுக்கு மறுமுனையில் ஏதோ பதில் வர, இணைப்பு கொடுங்கள் என்றார் உத்தரவாய். இணைப்பு கிடைக்கும் முன் என்னை பார்த்தார். உன் காதலி என்றார். நம்முடன் பேச வேண்டுமாம், அவசரம் என்றிருக்கிறாள். தாமதியாது அவரிடமிருந்து ரிசீவரை பிடுங்கினேன். காதில் பொருத்தி கேட்டேன். சோஃபியா? சார்லஸ், சார்லஸ் நீதானே? இப்போது ஜோசப்பேன். அவள் குரல் மறுமுனையில் உடைந்து அழுதது. ஜோசப்பேனுக்கு என்ன இப்பொழுது? நான் பரபரத்து துடித்தேன். அதிகாரிகள் 3 என் முகப்பாவத்தில் விஷயத்தை படிக்க துரிதமானார்கள். ஜோசப்பின் தலையில் அடிபட்டிருக்கிறாள். மூளை வரை பெருத்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்கிறார்கள். அவள் என் அருமை தங்கி மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறார் சார்லஸ். உடைந்து போனாள். அவள் உயிர் பிழைப்பது என நிறுத்திவிட்டு அரிது அரிது என முடிக்க வராமல் விம்மினாள் சோஃபியா. நான் அதிகாரிகளை பார்த்து ஜோசப்பென் அழிக்கப்பட்டு விட்டாள் என அதிர்ச்சியும் நிராதாரமாய் ஆகி வேகமாக சொன்னேன். என் கையிலிருந்த ரிசீவரை எந்த வேகத்தில் இழுத்தாரோ அதே ஆக்ரோஷத்தில் என்னை கேட்டார் அப்பா. அந்த குழந்தை மீது ஒரு கண்ணை எப்பொழுதும் பதித்திரு என்றேனே, இல்லையா